7வது குறட்பாவில் இருக்கிறோம். குறட்பா என்ன சொல்லுகிறது? ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வான் நாடர் காணாத மண். இதுதாங்க 7வது நூற்பா. என்ன சொல்லுது? வான் நாடர் காணாத மண். வான் நாடர்னா வானத்தில் இருக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வான் நாடர். யாரை சொல்லுகிறார்கள்? தேவர்களை சொல்லுகிறார்கள். தேவர்களாலும் வான் நாடர் காணாத மண். மண் என்றால் நிலை பெற்று நிற்றல், என்றும் இருப்பவன். நானும் தான் என்னைக்கு இருக்கிறேன். ஏன் உயிருக்கு அழிவு இருக்க? எனக்கும் தான் அழிவு இல்லை. இல்ல, அவன் என்றும் ஒரே தன்மையில் இருப்பவன். தன்னோட தன்மையில ஒரு சிறிது மாற்றம் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவன். அதான் அவனுக்கும் எனக்கும் வேறுபாடு. என்னுடைய நிலை மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அறியாமையில் கிடக்கிறேன், சிறிது சிறிதாக அறியாமையில் இருந்து விடுபடுகிறேன், ஒரு கட்டத்தில் முழுதும் நான் விடுபடுகிறேன். அப்போ என்னோட நிலையில் மாற்றம் இருக்கிறது, பெருமானோட நிலையில எந்த மாற்றமும் இல்லை. எனவே அவன்தான் மண். நிலை பெற்று நிற்பதென்று சொல்லுவதானால் அவனைத்தான் சொல்ல வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல மண் என்பது பெருமானை மட்டுமே குறிப்பது. நிலை பெற்று இருக்கிற அனைத்தையும் குறிக்கிற சொல்லல்ல இந்த மண். சரி, வான் நாடர் காணாத மண். வான் நாடர் என்றால் தேவர்கள். தேவர்களாலும் காண முடியாத நிலையில் இருப்பவன். ஆனால் எல்லார் அறிவிலும் நிலை பெற்று இருப்பவன், அனைவருக்கும் தலைவனாயிருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அடியவர்க்கு. அப்ப இந்த இடத்துல அடியவர்னா அவனது அடியவர்கள். அப்ப அவனது அடியவர்னா என்ன? அவனது அடியை கொண்டவர்கள். அவனது அடினா என்ன? திருவருள். அப்ப திருவருளை உணர்ந்தவர்கள். அப்போ அடியவர்னா ஒரு டெபனிஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. போக போக பார்க்கலாம். அவனுக்கு அடிமை பூண்டு நிற்பவர்கள், அவனுக்கு தொண்டு பூண்டு நிற்பவர்கள், அவனிடம் அன்பு செலுத்தி நிற்பவர்கள், எங்கும் எதிலும் சிவனை கண்டு அனைவரிடத்தும் அனைத்தினிடத்தும் அன்பு பாராட்டுபவர்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? நீங்காத அறிவாய் இருக்கிறான். அவர்கள் அறிவை விட்டு என்றும் நீங்காதவனாய், அவர்கள் அறிவு முழுவதும் அவனே நிறைந்து, அவர்களை விட்டு ஒரு பொழுதும் நீங்காமல் அவர்களோடையே இருக்கக்கூடியவன் தான் இந்த தேவர்களாலும் காண முடியாத பெருமான். இதுதாங்க இந்த 7வது குறட்பா. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வான் நாடர் காணாத மண். வான் நாடர் காணாத மண் அடியவர்க்கு ஆனா அறிவாய் அகலான். வான் நாடர் காணாத மண், தேவர்களாலும் காண முடியாத பெருமான். அனைத்து உயிர்களது அறிவில் அவன் வீற்றிருந்த போதிலும் யார் அவனது அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களது அறிவிலே நீங்காமல், அவர்கள் அறிவு முழுவதும் அவனாகவே அவர்களை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியவன் என்று இந்த குறட்பா அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பெருமானை யாரால் அறிய முடியும்? யார் அன்பு வயப்பட்டு நிற்கிறார்களோ அவர்கள்தான் அவனை அறிய முடியும். அவர்களே அடியவர்கள் என்று இந்த குறட்பா சொல்லுகிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குறட்பாவினுடைய பொருள் என்ன? தேவர்களாலும் அறிய